அஸ்ஸலாமு அலைக்கும். கார்லிக் பட்டர் கார்ன் செய்யலாமா? செம்ம டேஸ்ட்டாக பண்ணலாங்க. நல்லா ஸ்பைசஸாக அந்த பூண்டோட ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகுனது 2 பல்லு பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அது பொரிஞ்சதும் நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் சால்டட் பட்டர் சேர்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே கொஞ்சோண்டு மல்லிக்கீரை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின பிறகு தான் நம்ம இதில் சில்லி பவுடரும் சேர்க்கணும், பெப்பரும் சேர்க்கணும். சூடாக சேர்த்திங்கன்னா சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா கருப்பாயிடும். நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் பெப்பர் சேர்க்குறேன். காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் கூட இருந்தால் தான் கார்ன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது ஒரு சைடில் இருக்கட்டும். கார்னும் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். கார்னை சும்மா வேக வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு தான் பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கார்லிக் ஃப்ளேவர், அந்த பட்டரோட ஃப்ளேவர், அந்த சில்லி பவுடர், அந்த ஸ்பைசி எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுங்க. நல்லா கிறிஸ்பியாக, நல்லா வாசமாக, வீடே வாசமாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.